அரசூர் வாராகி அம்மன் விளக்கேற்றி வச்சு அம்மனை வழிபடுறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப இருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் அரசூர் என்ற இடத்துல இருக்கிற வாராகி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். விழுப்புரம் மாவட்டம் அரசூர் வாராகி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்க என்ன விசேஷம்னா 52 அடியில வாராகி அம்மன் இருக்கிறாங்க. 52 அடியில வாராகி அம்மன் இருக்கிறாங்க. அதை நீங்க அதாங்க அம்மன். அம்மன் தெரியுதா உங்களுக்கு? அதுதாங்க அம்மனு. இப்ப அந்த அம்மனை தரிசிக்க இங்க வந்து எத்தனை பேர், எவ்வளவு பேர் வந்து கியூல லைன்ல நிக்கிறாங்க பாருங்க. லைன்ல எவ்வளவு பேர் கியூவா நிக்கிறாங்க பாருங்க. 52 அடி வாராகி அம்மன் தரிசிக்க லைன் வந்து கியூல நிக்கிறாங்க. எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாருங்க. விழுப்புரம் மாவட்டம், விழுப்புரத்திலிருந்து மிக அருகில் இருக்கின்ற அரசூர்ல இருக்கிறோம். நம்ம அரசூர் வாராகி அம்மன் கோயில் பாருங்க. இங்க பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ராவுகால நேரத்துல, அதாவது சாயங்காலம் 4:30 6 மணிக்குள்ள இந்த வாராகி அம்மனுக்கு இது மாரி விளக்கேற்றி வச்சு அவங்கள வேண்டுதலை செய்யறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை நடக்குதுங்க. வாரம் நடக்குது. ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. எல்லாரும் இங்க அவங்களுடைய வேண்டுதலுக்காக தேங்காயில விளக்கேத்துறாங்க பாருங்க. எல்லாம் தேங்காயில விளக்கேற்றி வைக்கிறாங்க. வாராகி அம்மனை பாருங்க. இப்போ வாராகி அம்மனை பாருங்க. இதுதாங்க வாராகி அம்மன். 52 அடி உயரங்க. 52 அடி உயரம் கொண்டது. விழுப்புரம் மாவட்டம் அரசூர், விழுப்புரத்துல மிக அருகில இருக்குதுங்க. இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு விழுப்புரம், திருக்கோவிலூர், பண்டூட்டி, உளுந்தூர்பேட்டை இங்கிருந்து பேருந்து வசதி அடிக்கடி இருக்கு. சுலபமா வரலாம் இந்த இடத்துக்கு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இதே மாதிரி சிறப்பு பூஜைகள் வந்து ராகுகால நேரத்துல நடக்குதுங்க. பாருங்க, சுத்தீர ஃபுல்லா வந்து எல்லாரும் தங்கள் வேண்டுதலுக்காக அம்மனுக்கு தேங்காயில விளக்கேற்றி வழிபடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜையில தான் இதே மாரி அவங்க செவ்வரளி மலர் வச்சு, வாராகி அம்மனுக்கு பிடித்தது எதுன்னு கேட்டீங்கன்னா செவ்வரளி மலர் தான். அந்த செவ்வரளி மலரை வச்சு அவங்க வழிபடுறாங்க. தேங்காயில விளக்கேற்றி அம்மனுக்கு பூஜை செய்யறாங்க. ராகுகால நேரத்துல, அதாவது 4:30 6 ராகுகால நேரத்துல. நீங்களும் ஒரு தடவை வாருங்க, வந்து பாருங்க. இங்க வர்றதுக்கு ஏராளமான போக்குவரத்து வசதி இருக்குதுங்க. அதாவது பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல இருந்து மிக அருகில இருக்குதுங்க அரசூர். இந்த அரசூர் வர்றதுக்கு விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கிற திருக்கோவிலூர், பக்கத்துல இருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேர்ந்த வந்து உளுந்தூர்பேட்டை, பண்டூட்டி, கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த பண்டூட்டி, இங்கில இருந்து பஸ் வசதி பக்கத்திலே இருக்கு. பஸ் வசதி இருக்கு. எப்போ வேணா வரலாம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா இதே மாதிரி ராகுகால பூஜை நேரத்துக்கு வந்தீங்கன்னா இங்க விளக்கேற்றி வழிபடுறத நேர்ல பார்க்கலாம். அம்மனை தரிசிக்க நிறைய பேர் இங்க வந்து லைன்ல நிக்கிறாங்க. கியூ நிக்குது பாருங்க. அது போறவங்க எங்க நிக்குது பாருங்க கியூ. அது வாங்க, கியூ போயினே இருக்கு பாருங்க. அது வரைக்கும் பாருங்க அம்மனை பாருங்க. இதுதான் வாராகி அம்மன். 52 அடி உயரங்க. உலகத்திலே மிக பெரியது பாத்தீங்கன்னா இந்த வாராகி அம்மனுக்கு இதுதாங்க பெரியது சிலை. 52 அடி உயரம் கொண்டது பாருங்க. விழுப்புரம் மாவட்டம் அரசூர் கிராமத்தில் இருக்குது. தேசிய நெடுஞ்சாலையில் மிக அருகிலே இருக்கு. தேசிய நெடுஞ்சாலை, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலே இருக்கிறதுனால போக்குவரத்து வந்து வசதி இருக்குங்க. இங்க எளிதாக இந்த இடத்துக்கு கோயிலுக்கு வரலாம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இதே மாதிரி ராகுகால நேரத்துல வந்தாதான் இதே மாதிரி இந்த பூஜையை பார்க்க முடியும். அம்மனோட சிறப்பு தரிசனம், அம்மனோட சிறப்பு பூஜைகள் தான் இங்க நடக்கும். அதையும் பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் தான் இது மாதிரி வந்தா பார்க்கலாம். இங்க பாருங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாம் வந்து வழிபடுறாங்க அம்மனை. எல்லாரும் விளக்கேற்றி வச்சு அங்க பாருங்க, தேங்காயில விளக்கேற்றி வச்சு அம்மனை வழிபடுறாங்க. அரசூர் வாராகி அம்மன்.